ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்தையும் சாய்ராம். பெற்றோரை நாம் எந்த நிலையிலும் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களிடம் அன்பு பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நிகழ்வினை, இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு ஸ்கூலில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 பேர். அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 3 பாய்ஸு 7th ஸ்டாண்டர்ட். அப்போ ஒரு நாள் அந்த 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், வீட்டில் காரு பங்களா எல்லாமே இருக்குது, நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தருவார்னு தன்னுடைய அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறான். அப்போ இன்னொரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர், இந்த ஊரில் இந்த நகரத்தில் உள்ள எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு பயப்படுவாங்க, எங்கள் அப்பா பேரை சொன்னால் எல்லாருமே நடுங்குவாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பெருமையாக பேசிக்கிறாங்க. அப்போ இந்த 3வது பையன், அவன் பேர் சந்திரன், அவன் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வேலைக்கு போக முடியாத நிலைமையில், நடக்க முடியாத சூழ்நிலையில் வீல் சேரில் வீட்டில் இருக்கிறார். அவங்க அம்மா தான் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, இந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் பெருமையாக சொன்னதை கேட்டு இந்த 3வது பையன் சந்திரன் என்ன நினைக்கிறான், நம்ம அப்பாவை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கோபமாக வருது. அதாவது கம்பேரிசன், மற்ற ஃபாதர்ஸோட தன்னுடைய அப்பாவையும் வச்சு கம்பேர் பண்ணி, நம்ம அப்பா ஒன்றுமே இல்லை, வீல் சேரில் உட்காந்துருக்கிறாரு, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக படுறான் அவங்க அப்பா மேலே. எப்போவும் வீட்டுக்கு அப்பா கிட்ட பேசுவான். அன்றைக்கி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்பா சந்திரான்னு கூப்பிட்றாரு, அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிடுறான். இது என்ன ஆகுது, இந்த அப்பா மேலே உள்ள அந்த அன்னைக்கு ஆரம்பித்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. 8th 9th 10th +1 +2 போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அறவே சந்திரன் அவங்க அப்பாவோட பேசுகிறத நிறுத்திடுறான். அவர் எவ்வளவோ முயற்சி ட்ரை பண்ணுறாரு மகனோட பேசணும்னு. அவன் மனசுக்குள்ளே நம்ம அப்பா ஒன்றுமே இல்லைன்னு ஒரு அப்பாவை ரொம்ப இழிவாக நினைக்கிறான். அதனாலேயே பேச்சை நிறுத்திடுறான். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, தம்பி அப்பாவை வெறுக்கக்கூடாது, நீ அப்பாவை கிட்ட பேசுன்னு. அவன் கேட்கவே இல்லை. நாளைக்கு அவன் டிகிரி படிக்கிறான். டிகிரி படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, வெளியூரில் போய் தங்கிடுறான். வீட்டுக்கு அப்பப்போ வருவான். என்ன பண்ணுவான், அவங்க அம்மா கிட்ட பேசுவான், அப்பா கிட்ட பேசவே மாட்டான். நல்ல வேலையில் இருக்கிறான். அப்போ வருடங்கள் கடந்து போகுது. அப்படியே அந்த பிரிவு பெருசாகிக்கிட்டே வருது. சுத்தமாக அப்பாவை பற்றி அவன் நினைக்கிறதையே விட்டுட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு நாள் அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. ஏன்னா அந்த காலத்தில் செல் இல்லை, டெலிஃபோன் அவங்க வீட்டில் வைக்கக்கூடிய வசதி இல்லை. கடிதம் வருது, உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, ஒரு முறை உன்னை பார்க்க ஆசைப்படுறாரு, நீ வான்னு. உடனே அவன் கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே யோசனையில் இருக்கிறான். அடுத்தது திரும்ப ஒரு கடிதம் வருது, இல்லை நீ இதை உடனே வா அப்படின்னு. சரின்னு கிளம்பி போகிறான். போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், எதுக்கு என்னைய தொந்தரவு பண்ணுற, நான் தான் அவரை எனக்கு பிடிக்காதில்ல, நான் தான் அவரோட பேசுகிறதையே நிறுத்திட்டேனே, அவர் இருந்தால் என்ன போனால் என்ன, எதுக்கு என்னைய தொந்தரவு பண்ணுற, நான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, மகனை அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு, ஒய்ஃபோடு அந்த அம்மா இருக்கிறாங்க, அவனை தனியாக கூட்டிகிட்டு போய், உங்கள் அப்பா மேலே எதனால கோபம் உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே
இல்லை, எல்லா அப்பா என் கூட படித்தவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் என்ன, எங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வீல் சேரில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அழுகுறாங்க. அழுதுட்டு, உன்கிட்ட நான் வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அது உனக்கு இன்னைக்கு சொல்கிறேன். நீ வந்து 3 வயசாக இருக்கும் பொழுது நம்ம வந்து சொந்த வீட்டில் தான் குடியிருந்தோம். அப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து வீடே எரிஞ்சிடுச்சு. நான் வந்து நான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டேன். நீ வந்து உள் அறையில் இருந்த, பெட்ரூமில் தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருந்த. என்னால் உன்னைய தூக்க முடியலை. உங்கள் அப்பா தான் ஓடி போய் உன்னை வந்து அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அறையிலேருந்து உன்னைய தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து அப்படியே உள்ளேருந்து என்கிட்ட குழந்தைய தூக்கி போட்டுட்டாரு. நான் பிடிச்சிக்கிட்டேன் உன்னைய. அந்த நேரத்தில் நம்ம வீட்டுடைய அந்த மேல்தளம் கூரை அப்படியே இடிஞ்சு அவர் மேலே விழுந்துருச்சு. அதில் அவருடைய முதுகெலும்பு வந்து அவருக்கு வந்து டேமேஜ் ஆகிருச்சு. அதனால வந்து அவர் வந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் அவர் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்கிறார். எனவே அவர் வீல் சேரில் உட்காந்துருக்கிறதுக்கு வந்து காரணமே உன்னை காப்பாற்றினதுனால தான். அன்னைக்கு மட்டும் அவர் உன்னைய காப்பாற்றிருக்காட்டி நீ இவ்வளோ பெரியனாக வந்திருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த பையன் நம்ம தவற உணர்ந்து அவனுக்கு கண்ணில் தண்ணீர் வருது. இவ்வளவு நாள் அப்பாக்கிட்ட பேசாமல் இருந்தோமேங்கிற ஒரு ஆதங்கத்தை, சரிம்மா வாமா போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த அறைக்கு போகிறாங்க. போய் அப்பான்னு கூப்பிட்றான். இவன் கையை பிடிக்கிறாரு. அப்படியே அவருக்கு உயிர் போயிடுது. இவன் கத்துறான், கதறான். இனிமேல் வந்து நம்ம அப்பாக்கிட்ட என்னைக்கு பேசுவேன், நான் ஒரு அறியாமையினால் அவர் மேலே கோபமாக இருந்தேனேன்னு வருத்தப்படுறான். வருந்து என்ன பயன்? என்றைக்குமே ஒரு மரம்னு இருந்துச்சுன்னா மரத்தினுடைய வேர்கள் கண்ணுக்கு தெரியாது. எனவே குழந்தைகளே, உங்களுக்கு மரமாக நின்று உங்களுக்கு நிழல் தருபவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக தந்தை வந்து என்றைக்குமே தன்னுடைய அன்பை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டார். அவருடைய அன்பு வந்து கல்லுக்குள் ஈரத்தை போல மனசுக்குள்ளேயே வச்சிருப்பார். எனவே உங்கள் தந்தையையும் தாயையும் எக்காலத்திலும் நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களோடு அன்பாக இருங்கள். நாளைக்கு நீங்கள் பெரியவர்களாகி நல்ல நிலையில் இருந்தபோதும் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் காப்பாற்றியே தீர வேண்டும். அது தலையாய கடமை. யார் ஒருவர் பெற்றோர்களை நன்றாக கடைசி வரை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய பரிபூரண ஆசைகள் கிடைக்கும். எனவே இந்த வீடியோவை பார்த்த உங்கள் மனம் பெற்றோருக்காக ஏங்கி பணிவிடை செய்யும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.